அப்போஸ்தலர் 19. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி, தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு, தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியான நாளின் கோவிலை போல் வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதுமல்லாமல், மகா தேவனாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியனாகிய காயுவையும் அரிஸ்தாக்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரக்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீசர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரக்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாய் பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சந்தர் கையை மாற்றி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்துக்கு சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கு வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசராகியிருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்ததால் நியாயம் விசாரிக்கிற நாட்களுண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்.
ஜெபம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதில் அநேக போராட்டங்கள் ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரியைகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதே போல இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவரே வீண் கலகங்களை உண்ட பண்ணுகிறதான பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு இக்கட்டுகளுக்கும், எல்லா பொல்லாங்குகளுக்கும், நிந்தைகளுக்கும் ஆண்டவரே வீண் பயங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள், தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தரே விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஒரு ஆத்துமாகிலும் வெறுமையாய் போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, அப்பா, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்குகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தரே சந்தியும். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன், எங்களை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் பாரங்கள் ஆண்டவரே, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். வீண் செலவுகளுக்கு, வீண் பிரயாணங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தடைகளை உடைப்பவர், எங்கள் முன்னே போவீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களோடு கூர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக போராட்டங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குறைவுகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும். அதிசயத்தை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.